மாஸ்டர் ஒரு நிமிஷம் எங்கள் முகத்தை காமிங்க. உங்கள் பேர்? மணி. ஓகே ஓகே. அது எப்படி கரெக்டாக அந்த மாதிரி கறியோடு அவ்வளோ பீஸ் ஒரே பீஸாக போடுங்க. ஒரே பீஸாக போடுறேன். குடல் குழம்புல அப்படி பீஸஸோடு இருக்குது. ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். மட்டன் குழம்பு மேலே ஊற்றுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இப்போ திருநெல்வேலி, விருதுநகர் திருநெல்வேலி அந்த டூரை முடிச்சுட்டு நம்ம இப்போ கோயம்புத்தூர் நோக்கி கிளம்பிட்டு இருக்கோம். போகிற வழியில் எங்கே வந்திருக்கோம்னா வாடிப்பட்டி வந்திருக்கோம். நம்ம ஃபேவரேட் மகா ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். மகா ஹோட்டலில் நம்ம லஞ்ச் வீடியோ பண்ணியிருக்கோம். பட் ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருந்தது என்னென்னா இவங்க டின்னருக்கு என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அதுக்காக இப்போ டின்னர் வீடியோ ஒன்று எடுக்கலான்ட்டு இங்கே வந்திருக்கேன். ஸோ இங்கே டின்னருக்கு வந்து பரோட்டா இருக்குங்க. பரோட்டா, அதுக்கு வந்து வகை வகையான சைட் டிஷ்ஷஸ் இருக்குது. இவங்களோட பிரியாணி உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது நைட்டுக்கும் இருக்குது. பார்க்கலாம் என்னென்ன சைட் டிஷ் இருக்குதுன்னு கேட்டு சில சைட் டிஷ்ஷெல்லாம் வச்சு பரோட்டா, மெயினாக பரோட்டா ஆசையோடு வந்தேன். இவங்ககிட்ட எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இவங்க சைட் டிஷ்ஷெல்லாம் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். பரோட்டா கூட சேர்த்து சாப்பிட்றது அப்படின்னா கேட்கவே வேண்டாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். எங்கூட ஜாயின் பண்ணுங்கள். இந்த மகா ஹோட்டலில் தான் இன்றைக்கி டின்னரு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தலாம். லொக்கேஷன் வாடிப்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில். ரொம்ப சிம்பிள். பஸ் ஸ்டாண்ட் வாடிப்பட்டி பஸ் ஸ்டாண்டுன்னு மேப் போட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. கார் பார்க்கிங் மறந்துடுங்க. இப்போ எங்கேயே தள்ளி நிப்பாட்டி நடந்து வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சரி வாங்க உள்ளே போகலாம். இங்கே மகாவில் வந்து நான் சாப்பிட்றப்பெல்லாம் நினைக்கிறது உண்டு, மட்டன்லாம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த நல்லி அவ்வளோ கறியோடு வெட்டி கொடுக்குறாரு. இதெல்லாம் யார் பண்ணுறது? ஒரு நாள் அவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி லக்கு பாருங்கள். நமக்கு டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ பக்கத்து டேபிள்லேயே வந்து பாய் சாப்பிட்டுட்டு இருந்தார். இவர் தான் வந்து இந்த மகா உணவகத்துக்கு மட்டன் சப்ளை பண்ணுறாரு. அவர்கிட்ட சில வார்த்தைகள் பேசலாம். ஷேக் அப்துல்லா பாய் இல்லையா நீங்கள்? வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து லக்கில் உங்களை மீட் பண்ணேன் நான். ஓகே, எத்தனை நாள் நீங்கள் சப்ளை கொடுத்துட்ருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக. 15 வருஷமாக கொடுத்துட்ருக்கீங்க. சரி. நீங்கள் கடை பேர் என்ன? கமால் பாஷா மட்டன். கமால் பாஷா மட்டன் ஸ்டால். ஓகே, வாடிப்பட்டியிலே பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்புல ஒன்று இருக்குது. ஒரு பிரான்ச்சு அங்கே நாடா மண்டபம் ஆப்போசிட்ல. ஓ சரி. 2 பிரான்ச்சு. ஓகே. எத்தனை வருஷமாக நீங்கள் மட்டன் வியாபாரம் பண்ணுறீங்க? நாங்கள் 6 தலைமுறையாக பண்ணுறோம். 6 தலைமுறையாக பண்ணுறீங்க. சரி. இங்கே நான் மத்தியானம் இந்த நல்லி எனக்கு வந்து கிட்டத்தட்ட அடிமைன்னு சொல்லலாம். நான் இந்த ரூட்டில் வர்றேன் அப்படின்னாலே கார் ஆட்டோமேட்டிக்காக எங்கள் வாடிப்பட்டிக்குள்ளே திரும்பிடுவீங்க. அது எப்படி கரெக்டாக அந்த மாதிரி கறியோடு அவ்வளோ ஒரே பீஸாக போடுங்க. ஒரே பீஸாக போடுறோம். சரி. இல்லாமல் ஒரே அளவு சேம் குட்டியை. சரி. அதனால் ஒரே சேமாக. ஓ, ரொம்ப இலசாக இருந்தாலும் நல்லா இருக்காது இல்லையா? மீடியமான ஆடு. 10 கிலோ தரம் தான். சரி. 10 கிலோ தரம் தான். கிராவுட்டியெல்லாம் தான் இருக்குது. சரி. கிராவுட்டியாக பெஸ்ட் மட்டனாக இருக்குது. ஓகே. இப்போ இந்த ஆடெல்லாம் எந்த ஊர் ஆடு? கரூர் பக்கத்தில் கன்னிவாடி சார். கன்னிவாடி. பொங்க கன்னிவாடி. ஓ சரி. நான் கேள்விப்பட்டிருக்கேங்க அந்த கன்னிவாடி ஆடு வந்து அவ்வளோ சுவையாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அங்கேருந்து தான் வந்து இங்கே சப்ளை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உங்கள் கடை வந்து டெய்லி இருக்குது. வாடிப்பட்டியில் எங்கே வச்சுருக்கீங்க கடை? வாடிப்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்புல அண்ணா சில ஆப்போசிட்லேயே. ஓ சரி. பாருங்கள், நான் வந்து பாயோட கார்டு காமிக்கிறேன். நீங்கள் சப்போஸ் வாடிப்பட்டியில் இருக்கீங்கன்னா இந்த கடையை நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ இது வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க, ஒரு குட்வில்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா உண்மையிலே ஒரு கொடுக்குற மட்டன் நானே நிறைய டைம் இங்கே வந்து சாப்பிட்ருக்கேன். அதுக்காக தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நாட்டுக்கோழியும் பண்ணிட்டுருக்கீங்க? நாட்டுக்கோழி, பிராய்லர் எல்லாமே. ஓ சரி. NPS கமால் பாஷா மட்டன் வியாபாரம். ஓகே. சரி பாய், வாழ்த்துக்கள். உண்மையிலே இதே மாதிரி உங்கள் சர்வீஸ் தொடரட்டும். உண்மையிலே சூப்பராக இருக்குது. உங்கள் பேர் என்ன? யாசிஃப். ஓகே, யாசிஃப் பேர். உங்கள் பையன் இல்லையா? ஓகே ரைட், சூப்பர். என்ன படிக்கிற? 3வது. ஓகே, இப்போ மகா ரெஸ்டாரண்ட்டோட கிச்சனில் இருக்கும். பரோட்டா மாஸ்டர் இங்கே பிஸியாக இருக்கார். கொத்து பரோட்டாக்காக ரெடி பண்ணிட்டுருக்காரு. மாஸ்டர் ஒரு நிமிஷம் எங்கள் முகத்தை காமிங்க. உங்கள் பேர்? மணி. ஓகே. உண்மையிலே அட்டகாசமான கொத்து பரோட்டா. அப்படியே பவுடராக கொத்திருந்தீங்க. சூப்பராக இருந்தது. சார் இங்கே வந்து நைட் நேரத்தில் பரோட்டா தான் ஃபேமஸ். நல்ல ஆயிரக்கணக்கான பரோட்டா இங்கேருந்து மூவ் ஆகுது. பாருங்கள், அங்கே கூடையில் போட்டு வச்சுருக்காங்க பரோட்டா. ரோஸ்ட்டு பாருங்கள் அண்ணா, ஒரு நிமிஷம் இப்படி காமிங்க. ரோஸ்ட் அப்படி முழுன்னு சூப்பராக இருக்குது ரோஸ்ட்டு. மொத்தம் எத்தனை செட்டு மாஸ்டர் இது? 7 கைஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 7 செட்டு கொத்து பரோட்டா ஒரே நேரத்தில் கொத்த போகிறாங்க. ஒரு கொத்து பரோட்டாக்கு 2 முட்டையா மாஸ்டர்? 2 முட்டை, 14 முட்டை போட்டு கொத்த போகிறாங்க.
கொக்கோ கோலான்னு கேளு, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ நைட் நேரத்தில் அவங்க கொடுக்குற சால்னா தேங்காய் சட்னியில் வச்சு இந்த கொத்து புரோட்டா சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து கடை ஆரம்பிச்ச இங்க இல்ல, இதுகிட்ட இருந்த இடத்துல இருந்து நான் சாப்பிட்டு அந்த கடைக்கு நம்ம இடத்துக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னவனே நாங்க. நாங்களும் இப்போ வாடிப்பட்டி கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா இவங்க கடை தான் ஞாபகத்துக்கு வரும். ஓகே சார், அவர் ரேண்டமாக கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக பேசிகிட்டு இருந்தார், அதை அப்படியே நம்ம ஷூட் பண்ணிவிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நம்ம வாடிப்பட்டி மஹாலில் டின்னருக்கு வந்திருக்கோம். 2 பரோட்டா கொடுங்க, கொடுத்துட்டு நீங்களே சொல்லுங்கள் என்ன சைடிஷ் சொல்லலாம். ஏன்னா நைட் இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், என்ன சொல்லலாம்? கொத்து பரோட்டா சரி கொடுங்க. சரி, சிலோன் பரோட்டா வேண்டாம், ரொம்ப ஹெவியாயிரும். எது? கறி தோசை. கறி தோசை வேணுமா? கறி தோசையில் வேணும். இது மெயின் டிஷ், இது போதும். கொத்து பரோட்டா 2 பரோட்டா கொடுங்க. சைட் டிஷ் ஏதோ ஒரு 3 சைட் டிஷ்ஷு நீங்களே பார்த்து எடுத்துருவாங்க. ஒரு மூணு முடிஞ்சா? ஓகே ஓகே. நல்லி இல்லை மத்தியானம் மட்டும் தானா இருந்தா கொண்டு முடிஞ்சா? ஓ ஆனால் ஒரே நிமிஷம், நான் இதை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பரோட்டா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. குடல் குழம்பு, எலும்பு குழம்பு. ஓ பரோட்டாக்கு சரி. குடல் குழம்பு, சிக்கன் ஈரல் கிரேவியா? இது என்னது? மட்டன் குழம்பு, நாட்டுக்கோழி பிராய்லர் குழம்பு. ஓகே, கொத்து பரோட்டா. சரி, இதெல்லாம் வந்து பரோட்டா ஊற்றி சாப்பிட்றதுக்கு இல்லையா? மட்டன் லிவர். ஓகே. குடல். ஓகே. சிக்கன் ஃப்ரை. சரி. மட்டன் சுக்கா, கிரில் சிக்கன். ஓகேண்ணா, ரைட்டு. சுரேஷ் மகா ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ஃபீஸ்ட் நம்ம முன்னாடி ரெடியாக இருக்குது. நைட்டு டின்னருக்கு என்னென்ன ஐட்டம்னு சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா எங்கள் சுட பரோட்டா பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குமா. மதுரை பக்கத்தில் வந்துட்டு பரோட்டா பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியுமா? பரோட்டா அருமையாக இருக்குது. கொத்து பரோட்டா இங்கே ரொம்ப நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க. இதுக்கு வந்து மொத்தம் 4-5 வகையான குழம்புகள் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எலும்பு குழம்பு, அப்புறம் குடல் குழம்பு, சிக்கன் ஈரல் குழம்பு, அப்புறம் இது வந்து மட்டன் குழம்பு, இது நாட்டுக்கோழி குழம்பு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பரோட்டாவுக்கு போட்டு சாப்பிட்லாம். வெங்காய பச்சடியும் கொடுத்துட்றாங்க. சைட் டிஷ் பார்த்திங்கன்னா வெளியில் கிரில்லு பயங்கர அட்ராக்டிவாக இருந்தது, அதனால் ஒரு 1/2 கிரில்லு சொன்னோம். அதுக்கு வந்து இங்கே மின்ட் சட்னி கொடுத்துட்றாங்க. அப்புறம் இது வந்து மட்டன் லிவர் ஃப்ரை, அப்புறம் இது வந்து குடல் வறுவல், சிக்கன் ஃப்ரை, அப்புறம் இது வந்து மட்டன் சுக்கா இதெல்லாம் இருக்குது. ஒரு வெங்காய சாலட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம வேணுங்கிறது குழம்பு கலக்கி நம்ம சொல்லாமே வந்தாச்சு. சரி, இப்போ வேணுங்கிறத நம்ம கொஞ்சம் இலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிரில் சிக்கன்லேருந்து ஆரம்பிக்கலாம். நல்லா அப்படியே ஜூஸியான ஒரு லெக் பீஸ் வந்துருக்கு எனக்கு. பாருங்கள் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு. இதை பார்த்தா ரிஷி விழுந்துட்டான் வெளியில். கிரில் வேணும்ட்டா உள்ளே வர நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா எலும்பு வரைக்கும் நல்லா வெந்திருக்கு. ஆட்டோமேட்டிக்காக கண்ணு மைனஸுக்கு தேடுது. மைனஸ் இங்கே கொடுக்கல, மின் சட்னி மட்டும்தான் சர்வ் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது, நல்லா ஜூஸியாகவும் இருக்குது. இந்த சூடாக கிரில் சிக்கன் சாப்பிட்ற அந்த ஒரு சந்தோஷமே தனி தான். ஓகே, அந்த பரோட்டாக்கு ஃபஸ்ட்டு இந்த குடல் குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம். அப்படி மேலே ஊற்றுவோம். குடல் குழம்புல அப்படி பீசஸோடய இருக்குது. அட்டகாசமாக இருக்குது. முன்னாடி இதில் ஒரு மிக்சிங் பண்ணலாம். குழம்புல மிக்சிங் பண்ணி சாப்பிட்டா உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். மட்டன் குழம்பு மேலே ஊற்றுறேன். செம்மையாக இருக்குங்க. இத்தனை சைட் டிஷ் இருந்தும் முதல்ல கலக்கி எடுத்துக்கலாம். ஆறுச்சுன்னா அப்புறம் ரொம்ப சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். அப்படி நொங்கு மாதிரி இருக்குது. மட்டன் சுக்கா
எலும்பே இல்லாத அப்படியே எலும்பை ரிமூவ் பண்ண மட்டன் கறி அவ்வளோ நல்லா இருக்குது. மசாலாலாம் நல்லா அப்படியே பிளெண்ட் ஆகி சாப்பிட்ற சமையல் இருக்குது. கொஞ்சம் புரோட்டாவோட சாப்பிட்லாம். எத்தனை முறை நான் பாராட்டியிருக்கேன் இங்கே மகா ரெஸ்டாரண்ட்டில் சைட் டிஷ்ஷஸ் எல்லாம். மத்தியானம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட நல்லி மறந்துடாதீங்க. இந்த நல்லிக்கு நம்ம எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ஃபேன்ஸு. அதை எடுத்து அப்படியே சாப்பிட்றத வந்து வீடியோ எடுக்கிறதுக்குனே வருவோம் நீங்கள் இங்கே. நைட்டுக்கு நல்லி தீந்துருது. அருமையாக இருக்குது புரோட்டா, சூப்பராக இருக்குது. இந்த எலும்பு குழம்புன்னு வச்சுருக்காங்க இல்லையா, அது கொஞ்சம் எடுத்து சாப்பிட்லாம். அப்படி புரோட்டாவில் கொஞ்சம் ஊற்றலாம். மட்டன் எலும்பெல்லாம் நீங்கள் நல்லா சக்கையாக பிழியிற அளவுக்கு சாப்பிடுவீங்கன்னா இது சொல்லி சாப்பிடுங்க. ஓகே, இது அடுத்து குடல் வறுவல். அது ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படியே. குடல் குழம்புங்கிறது நம்ம கொங்கு மண்டல ஸ்டைல், இந்த கோயம்புத்தூர் ஸ்டைலில் இருந்து பார்த்திங்கன்னா நல்லா செய்கிறாங்க. இங்கே வந்து குடல் ரோஸ்ட்டு செம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை. லைட்டாக கிரேவி விட்டு நல்லா அப்படி தவாவில் ஃப்ரை பண்ண மாதிரி இருக்குது. நல்லா காரசாரமாக இருக்கும் எல்லாமே. சரி, இதுதான் வந்து பரோட்டாக்கு அவங்க ரெகுலராக ஊற்றுற சாப்பிட்னா இல்லையாண்ணே? ஓ, தேங்காய் எண்ணெயில். பரோட்டாக்கு எத்தனை குழம்பு கொடுப்பீங்க? மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு 2. மேலே ஊற்றுங்க. பரோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வகை குழம்பு கொடுக்குறாங்க. அதில் எலும்பு குழம்பு ஆல்ரெடி ஊற்றணும் இல்லையா, இப்போ சூடாக கொண்டு வந்து மறுபடியும் ஊற்றினார் நல்லியோட. நல்லா இருக்குங்க. நல்லா பரோட்டாக்கு அவ்வளோ நல்லா இருக்குது அந்த குழம்பு. நல்லா சூடாக ஊற்றி போயிருக்குது. அதுக்கு நடுவில் இந்த நாட்டுக்கோழி குழம்புல ஒரு பீஸ் ரொம்ப நேரமாக கண்ணை உறுத்திட்டு இருக்கு. எலும்பு வரைக்கும் நல்லா வெந்துருச்சு. எலும்பே பார்த்திங்கன்னா அப்படி பொடி பொடியாக உடையுது சாப்பிட. இடம் கொஞ்சம் மெஸ்ஸியாக மாதிரி இருக்குது. தயவுசெய்து தப்பாக எடுக்காது. இத்தனை ஐட்டம் நம்ம ஒரே நேரத்தில் சாப்பிட்றப்போ ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் கொத்து புரோட்டா எடுத்துங்க, சைடில் ஒதுக்கி டேஸ்ட் பண்ணிவிட்டு அவர் ரிஷியம் சூடாக சாப்பிட வச்சுக்கோம். அப்படி பவுட்ரு குத்திருக்காங்க பாருங்கள். அப்படி கிட்டத்தட்ட கைமா பண்ண மாதிரி குத்திருக்காங்க. சட்டம் கேட்குதா? ஓ, கொத்து புரோட்டா டேஸ்ட்டு. கோயம்புத்தூர்காரனா என்னோடய பழக்கத்தை நான் விட்றதுக்கு ரெடியாக இல்லை. கொஞ்சம் தேங்காய் சட்னி எடுத்து இதில் விட்டு அப்படி சுகாவோட சாப்பிடுவோம். மத்தியானம் எந்த அளவுக்கு அவங்க பிரியாணி இந்த நல்லி இதெல்லாம் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணாங்களோ அதேக்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் அப்படி டின்னரும் இருக்குது. அட்டகாசமான ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருக்காங்க டின்னருக்கும். நீங்கள் டின்னருக்கு வந்தீங்கன்னா அந்த சிக்கன் ஃப்ரை, இந்த குடல் வறுவல் இதெல்லாம் சொன்னீங்கன்னா நல்லா சுட தவாவில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வரும். ஸோ இதை சொல்லி சாப்பிட்டீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். இந்த கிரில் சிக்கனும் நல்லா அப்படி ஜூஸியாக நல்லா பண்ணி தராங்க. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் பரோட்டா. இந்த சூடான பரோட்டாவுக்கு விதவிதமான குழம்புகள் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து கேளுங்க, நீங்கள் என்ன குழம்பு கேட்டாலும் கிடைக்கும். குடல் குழம்பு, எலும்பு குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு நிறைய வச்சுருக்காங்க. ஊற்றி பிடிக்கலாம். ஓகேங்க, இது சாப்பிட்டு பாருங்கள். பீச்சு பரோட்டா வந்துருக்கு. இது வந்து ரிஷி சாப்பிடுவோம். எனக்கு இதே போதும், இது நிறைய இருக்குது. சாப்பிட்டுட்டு நான் வெளியில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இந்த சிலோன் பரோட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, முட்டை லாப்பா, அது இப்போ கொண்டு வந்து கொடுத்தாரு. இதிலே வந்து நீங்கள் சிக்கன் லாப்பாவும் சொல்லிக்கலாம், மட்டன் லாப்பாவும் சொல்லிக்கலாம். ஸோ இதுவும் மஸ்ட் ட்ரை. ஸோ இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப புகழ்ந்து பாராட்டிக்கிட்டே சாப்பிட்ருப்பேன். வேறு ஒன்றும் இல்லைங்க, மகாலாம் வந்துட்டா
அது வந்து அப்படி தான் இருக்கும். ஃபுட்டு அந்த அளவுக்கு தரமாக கொடுக்குறாங்க. நம்ம சாப்பிட இங்கே நல்லா இருக்குன்னு தெரிஞ்சே தானே வர்றோம். நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக வர்றதில்ல. ஆல்ரெடி தெரியும் இங்கே ஃபுட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கு மறுபடியும் என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் வர்றோம். ஸோ நம்ம லஞ்ச் வந்து நம்ம ஆல்ரெடி சாப்பிட்ருந்தோம். இப்போ டின்னர் ஃபஸ்ட்டு டைம் இங்கே வந்திருக்கேன். லஞ்ச் எப்படி தரமாக இருந்தோ அதே மாதிரி டின்னருக்கும் பரோட்டா, கொத்து பரோட்டா எல்லாமே வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. கூட சைட் டிஷ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த குடல்லாம் தவாவில் ஃப்ரை பண்ணி அப்படியே ரோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக செமையாக இருந்து. கிரில் சிக்கன் நல்லா இருக்குங்க. கிரில் சிக்கனுக்கு மைனஸ் தரது இல்லையாம்மா இங்கே. 1 வருஷம் ஆச்சாம்மா நிற்பாட்டி. கிரில் சிக்கன் நல்லா ஜூஸியாக நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே மாதிரி மட்டன் சுக்கா எல்லாமே நல்லா இருக்குது. பரோட்டாவுக்கு நிறைய சால்னா வச்சுருக்காங்க. சுட ஊற்றுறாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ கேட்டாலும் சால்னா நீங்கள் வாங்கி சாப்பிட்டு குடிச்சிட்டே போயிடலாம். அது மாதிரி கொத்து பரோட்டா நீங்கள் கொத்தனை பார்த்துருப்பீங்க. அப்படி பவுட்ரு ஒரு கொத்து பரோட்டாவுக்கு 2 முட்டை போட்டு பவுடரை கொத்தி கொடுக்குறாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ப்ரைஸிங்கெல்லாம் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸிங்காக இந்த அளவு குவாலிட்டியான ஃபுட்டுக்கு என்ன ஒரு கரெக்டான ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பக்கம் வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். ஏற்கனவே நம்ம இப்போ மகா வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு மெயின் ரோட்டில் போகிறவங்கலாம் நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்டு போகிறதா ஓனர் சொன்னார். ரியலி ஹாப்பி. நீங்கள் நம்ம வீடியோவை மதித்து இத்தனை பேர் இங்கே வந்து சாப்பிட்டு போகிறது. அது பெங்களூர்லேருந்துலாம் கன்னியாகுமரி போகிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் வந்து சாப்பிட்றது. ஸோ டின்னருக்கும் நீங்கள் இந்த பக்கம் கிராஸ் பண்ணுறீங்கன்னா கிவ் இட் அ ட்ரை வந்து சாப்பிட்டு பாருங்கள். சரிங்க, இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரிஷி, மனோஜ்குமார், டாடா பாபாய். அஃப்கோர்ஸ் இந்த கிட்டத்தட்ட கடந்த ஒரு 5 நாளாக பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு நானும் ரிஷியும் உங்களுக்காக ஒரு கலெக்ஷன் ரெடி பண்ணியிருக்கோம். விருதுநகர், திருநெல்வேலி, ஒரு கடைசியாக இப்போ வாடிப்பட்டியோடு முடிக்கிறோம். வீடியோஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் முத்தாக நம்ம தேடி எடுத்து ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லேயும் போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி பெர்மிஷன் வாங்கி எடுக்கிறதுக்குள்ளே நாங்கள் போட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கான சப்போர்ட் நீங்கள் தொடர்ந்து கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் வீடியோஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி வீடியோஸ் நிறைய ஊர்களை வந்து பண்ணணும் அப்படின்னா உங்கள் பகுதியில் இருக்கிற நல்ல அந்த சிறிய உணவகங்கள் நல்ல ருசியாக கொடுக்குற தரமாக கொடுத்துட்ருக்கிற உணவகங்கள் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு வந்து நான் வீடியோ பண்ணுறேன். சரிங்களா? ஓகேங்க, தேங்க்யூ வெரி மச். உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றைக்குமே தலை வணங்குறேன். தேங்க்யூ வெரி மச்.